தளபதி திருவிழா மற்றும் ஜீ டிவி ஏமாற்றம். மலேசியாவில் நடைபெற்ற தளபதி திருவிழா நிகழ்ச்சியை ஜீ டிவி ஒளிபரப்பியது. ஆனால் அதில் விஜய் பாடல்கள் அடங்கிய திசை நிகழ்ச்சியை, கான்சர்ட்டை ஒளிபரப்பாமல் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை மட்டுமே காட்டியதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். ரசிகர்களின் கோரிக்கையை ஏற்று அடுத்த வாரம் தளபதி கச்சேரி என்ற பெயரில் அந்த இசை நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் என்றும் 9 மணி நேரம் முழுமையான நிகழ்ச்சி ஜீ5 ஓடிடியில் அன்கட் வெர்ஷனாக வெளியாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவகார்த்திகேயனின் விளக்கம் ஒரு நாடகம். பராசக்தி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் அளித்த விளக்கம் வெறும் சமாளிபிகேஷன் என்றும் அதில் உண்மையும் நேர்மையும் இல்லை என்றும் பிஸ்மி விமர்சித்துள்ளார். தானும் ஒரு விஜய் ரசிகன்தான் என்றும் மக்கள் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படத்தையும் 10ஆம் தேதி பராசக்தி படத்தையும் பார்க்க வேண்டும் என்று சிவகார்த்திகேயன் கூறுவது மக்களை ஏமாற்றும் ஒரு மிகப்பெரிய நாடகம் என அவர் குறிப்பிடுகிறார். விஜயின் இடத்தை பிடிக்க திட்டமா? விஜய் அரசியலுக்கு செல்வதால் அவருக்கு பிறகு அந்த இடத்தை நான் தான் நிரப்பப் போகிறேன் என்ற பிம்பத்தை உருவாக்குவதாக சிவகார்த்திகேயன் முயற்சிப்பதாக பிஸ்மி கூறுகிறார். குறிப்பாக விஜயின் கடைசி படத்தை தனது படம் வீழ்த்தியது என்று காட்டிக்கொள்ள அவர் விரும்புவதாகவும் அதற்காகவே திட்டமிட்டு தனது பட ரிலீஸை நெருக்கிக் கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். ஜனநாயகன் படத்திற்கு தொடரும் தணிக்கை சிக்கல்கள். விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. டிசம்பர் 19ஆம் தேதியே படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் சில வன்முறை காட்சிகளை மாற்ற சொன்னதாகவும் அதை முடித்து டிசம்பர் 24ஆம் தேதியே படக்குழு சமர்ப்பித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சென்சார் அதிகாரிகளால் டிவிகே என்ற பெயர் நீக்கப்பட்டதாக உலவும் செய்திகள் வெறும் வதந்தியே, ஏனெனில் படத்திற்கு இன்னும் சான்றிதழே கிடைக்கவில்லை. இதனால் ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகுமா என்பதில் சந்தேகம் நீடிக்கிறது.